அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து 2024க்கு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் கீழமை நீதிமன்றம் மாவட்டந்தோறும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருவோம். இது மாதிரி டிசம்பர் 31க்குள்ள 2023 டிசம்பர் 31க்குள்ள வந்து வேகன்சி ரிப்போர்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அஃபீஷியலாகவே வந்து ஜனவரி 1 2024 வரைக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது கீழமை நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி மாவட்டந்தோறும் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது உங்களுக்கு கீழமை நீதிமன்றத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேகன்சி பொசிஷன் டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, வேகன்சி பொசிஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷரி இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1/1/2024 படி அந்த வேகன்சி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூணாவதாக இருக்கு இல்லையா, இந்த லிங்கை தான் நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ பாருங்கள், வேகன்சி பொசிஷன் சொல்லியிருக்காங்க. 1/1/2024 அடிப்படையில் வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. 1/1/2024 ஏன்னா டிசம்பர் 31 வரைக்கும் நமக்கு அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. 1/1/2024 படி நமக்கு வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், சென்னை, அரியலூர், கோயம்புத்தூர்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் இப்போ 2023 எப்படி லிஸ்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குது. இது வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஆனால் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இவ்வளோ தான் இருக்காங்க. அப்போ பேலன்ஸ் வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னைக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது கீழமை நீதிமன்றங்களில் 465 வேகன்சி இருக்குது. இதே அரியலூர் எடுத்திங்கன்னா 55 வேகன்சி இருக்குது. கோயம்புத்தூரில் 238 வேகன்சி இருக்குது. கடலூரில் பார்த்தீங்கன்னா 101 வேகன்சி இருக்குது. இதே மாதிரி தருமபுரியில் 90 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து திண்டுக்கல்லில் 165 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து ஈரோட்டில் 119 வேகன்சி இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 33க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4405 வேகன்சி, 4405 வேகன்சி வந்து இருக்கிறதாக வந்து இப்போ ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்கிறதாக 2023 கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து வேகன்சி வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய பேர் அந்த ஜூனியர் பாயில், சீனியர் பாயில் அப்படி இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்தது இல்லையா, ஸோ அவங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொமோஷன்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 5000 சம்திங் இந்த வேகன்சி வந்து இந்த டைம் வந்து 4000 சம்திங் வேகன்சி, அதாவது 4405 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்கீங்க, இப்போ திருப்பூரா, திருவள்ளூரா, திருவண்ணாமலை, திருவாரூரா, வேலூரா, விழுப்புரம் பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டைப்பிஸ்ட்டு, கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வந்து ஒரு 4 விதமான பணிகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. டிரைவருக்கும் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம வின்னெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து டெலிகிராம் ஆப் மூலிமா இல்லாமல் நம்ம மொபைல் ஆப் மூலிமா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து நம்முடைய வின்னெக்ஸோட ஆப்பில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழமை எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படி தான் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ விரைவில் வந்து நம்ம இதுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து எலெக்ஷன் வந்து மிடில் வரதுனால தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருவதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி கொடுப்பாங்க, ஜூன் ஜூலையில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ 2024லையும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வேகன்சிக்கான கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வருடம் வந்து ஷூராக வரும் அப்படின்றத உறுதியாக நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்பாக இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஜனவரி மாதம் நேற்று வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இது வரத்துக்கு ஜூன் ஜூலை ஆகலாம் மேபி. ரைட்டா? ஜூன் ஜூலை வந்து நோட்டிஃபிகேஷன் வரலாம். அதுக்குள்ளே ஜூன் மாதம் குரூப் 4க்கான எக்ஸாம் வந்துடுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்படியே மெட்ராஸ் ஹைகோர்ட் வரும்போது சப்போஸ் அதில் மிஸ் ஆனால் கூட இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிக்கலாம். ரைட்டா? ஸோ கீழமை நீதிமன்றத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தேர்வு என்பது ரொம்ப எளிதாக இருக்கும். குரூப் 4
மாதிரி டஃப்பாக இருக்காது. நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கிட்டத்தட்ட சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்கும். நம்ம வின்னர்ஸில் இப்போ குரூப் 4க்குமே நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதில் கூட வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். அது டெலிகிராம் ஆப் மூலிமா நம்ம குரூப் 4க்கு வந்து நம்ம வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போ கீழமை நீதிமன்றங்களை இப்போ 2024 படி, அதாவது ஜனவரி 1/1/2024 படி இந்த புது வருடத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 4405 வேகன்சி இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு 50% வரும். ரைட்டா? ஒரு 2500 வேகன்சியில் அது 3500க்கான வேகன்சி வந்து நிச்சயமாக ஜூன் ஜூலையில், அதாவது கோர்ட் லீவ், மே மாதம் லீவு அது முடிச்சுட்டு வரும்போது ஜூன் அல்லது ஜூலை, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வேகன்சி அப்டேட், ஏன்னா நிறைய பேர் ஹைகோர்ட்டில் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கூட இல்லை, ரவுண்டாக நீங்கள் எல்லா 4 போஸ்ட்டு கால் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த 4 போஸ்ட் அந்த டிரைவர் போஸ்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணால் கூட கிட்டத்தட்ட ஒரு 50 வேகன்சி கூட இல்லை. ஸோ வேகன்சி குறைவாக இருக்குது சார், கீழமை நீதிமன்றம் தான் வேகன்சி பல்காக இருக்குது, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்டுருந்தீங்க. ஸோ வேகன்சி வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் வந்து விரைவில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதை வந்து நாங்கள் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம வின்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.